அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்புகள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கிய சுற்றறிக்கையின் வெளியீடு தொடர்பான சில கிடைக்கப்பெற்ற தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த வகையில் அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14 அல்லது 15ஆம் தேதி அளவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சுற்றறிக்கை நாளைய தினத்தில், அதாவது மே மாதம் 30ஆம் தேதி நாளை வெளியிடப்படலாம் என்ற ஒரு ஊகத்தினை அதாவது ராஜ்ய சேவையே விஸ்ராமிக்க எக்கமுத்துவே அப்பி என்ற அமைப்பு தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறது. අපගේ වැටුප් පිළිබඳ චක්‍රලේඛයේ බොහෝ දුරට හෙට දිනයේදී එළි දැක්වනු ඇති என்று சொல்லி ஒரு சந்தேகத்துடனே அந்த பதிவினை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் இந்த பதிவு, அதாவது விஸ்ராமிக்கயன் சந்தகா சக்கரலேಖයක් என்ற தலைப்பிட்டு ஓய்வூதியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற தேசிய அமைப்பு வெளியிட்ட ஒரு ஊடக பதிவு தான். அதாவது நான் ஏற்கனவே வீடியோ தகவலில் உங்களுக்கு இதை காட்டியிருக்கிறேன். இது மே மாதம் 14 அல்லது 15ஆம் தேதி அளவில் சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்ற ஒரு அவர்களுக்கு கிடைத்த தகவலை அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். ஆனால் இன்றைய திகதி வரை இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படாமல் இருக்கிறது. நாளைய தினம், அதாவது மே மாதத்தினுடைய இறுதி தினம் நாளை வெளியிடப்படலாம் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இந்த பதிவினை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது பல அமைச்சர்கள், அமைச்சரவை அந்தஸ்துள்ள பல அமைச்சர்கள் இந்த சுற்றறிக்கையானது மே மாதத்துக்குள் வெளியிடப்படும் என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். மே மாதத்தினுடைய இறுதி வேலை நாள் நாளையுடன் மே மாதம் நிறைவடைகிறது. எனவே நாளைய தினத்தில் நாங்கள் இந்த சுற்றறிக்கையை எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு ஊகத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுற்றறிக்கையானது, அதாவது ஓய்வூதிய சுற்றறிக்கைகள் பல கட்டங்களாக வெளியிடப்படலாம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் வழங்கியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த சுற்றறிக்கையானது 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை ஓய்வூதிய நலன்களை, அதாவது ஓய்வு பெற்றவர்களுக்கு பல்வேறு நலன்களை வழங்கக்கூடிய முதலாவது விடயத்தை அது உள்ளடக்கியிருக்கும். இதுல 2020 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 2024 12/31 வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் இடம்பெற்றிருக்குமா என்பதை நாங்கள் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டவுடன் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு 2025ஆம் ஆண்டிலிருந்து அதன் பின்பு ஓய்வு பெறுபவர்களுடைய நலன்கள் சம்பந்தமான விடயங்களும் சில சந்தர்ப்பங்களில் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது 2க்கும் மேற்பட்ட கட்டங்களாகவும் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். நாளைய தினம் மே மாதத்தினுடைய இறுதி வேலை நாள் நாளைய தினத்தில் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டால் எங்களுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதனை அமுல்படுத்துவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது. எனவே நாளைய தினத்தை நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். சுற்றறிக்கை வெளியிடப்பட்டவுடன் நான் உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்களை வழங்குகின்றேன். மேலும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.